வணக்கம், வெல்கம் டு ஆதித்யா எம்டிஆர்இ ஆஸ்ட்ரோ சேனல். அப்ப இன்னைக்கு நம்மள ராசி ஆல்ரெடி ஒரு 6-7 ராசியை பத்தி நான் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு விருச்சிகம் ராசி பார்க்கலாம். விருச்சிகம் ராசினா നമ്മുടെ ആ ഒരു രാശി ചക്രത്തില് കാലചക്രത്തില് 8ാമത്തെ രാശി தான் விருச்சிகம். ஓகேவா? 8ാമത്തെ രാശി விருச்சிகம் ஆயதுனால விருச்சிகத்தில லக்னம் யாருக்கெல்லாம் வருதோ அவருக்கு எல்லாமே 8ന്റെ പണി தான் கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் இதுதான் காலச்சக்கரம். இதுல வந்துட்டு 12 பாக்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. ഈ 12 ബോക്സില് ഇത് ഫസ്റ്റ് വൺ, സെക്കൻഡ്, തേർഡ്, ഫോർത്ത്, ഫിഫ്ത്, സിക്സ്ത്, സെവൻത്, എയ്ത്ത് தான் இங்கதான் வருது விருச்சிகம் ராசி. அப்ப அந்த பாக்ஸ்ல 8ാമത്തെ ராசி தான் விருச்சிகம். சோ 8ാമത്തെ ராசி ஆயதுனால இப்ப 8ന്റെ ஸ்பெஷாலிட்டி எல்லாருக்குமே தெரியும். 8 எழுதும் போது நமக்கு ஆ ஒரு நம்பருக்கு ஸ்டார்டிங்கும் கிடையாது, எண்டிங்கும் கிடையாது, போயிட்டே இருக்கும். எப்படி வேണമെങ്കിലും நமக்கு 8 எழுதலாம். ஓகே, ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு சைக்கிளிக் மாதிரி. ஒரு ப்ராப்ளம் நமக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆ ப்ராப்ளത്തിന് எண்டிங் கிடையாது, ஸ்டார்டிங் கிடையாது. அந்த மாதிரி அவரோட லைஃப் வந்து சுத்திட்டே இருப்பாங்க. அதே மாதிரி யார ராசி விருச்சிகத்தில் இருக்கும், யார லக்னம் விருச்சிகத்தில் இருக்கோ அவர் லைஃப் எல்லாமே அவருக்கு 8ന്റെ ப்ராப்ளம் தான். சரியா? ரொம்ப பிரச்சனை இருக்கும், ப்ராப்ளம்ஸ். அவரால நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வராம், இல்லைன்னா இவருக்கு நிறைய பேர் இவருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். சோ ஆ ஒரு சான்ஸ் இந்த ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. இதுல மெயினா வந்துட்டு 3 ஸ்டார்ஸ் தான் இந்த ராசியிலும் வருது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு விசாகம், அனிழம், അതേ മാതിരി തൃക്കേട്ട. വിശാഖത്തിന്റെ വന്നിട്ട് 1ാം പാദം, ഒരു പാദം, സോറി, വിശാഖത്തിന്റെ ഒരു പാദം ഇതിருக்கு, അനിഴത്തിന്റെ 4 பாதமே இதுல இருக்கு, തൃക്കേട്ടയുടെ 4 பாதம் இதுல இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த பாதத்தில் வர்றவர் தான் இந்த விருச்சிகம் ராசியில பிறக்கும். விருச்சிகம் ராசியில பிறக்கும் போது நம்ம கொஞ்சம் லைஃப்ல கொஞ்சம் கேரா இருக்கணும். இப்போ நம்மளோட குழியில வந்து வீணாല് നമ്മളെ ഹെൽപ്പ് பண்ணதுக்கு யாருமே வரலன்னு வச்சுக்கோங்க. ആ കുഴിயில தான் നമ്മൾ ഇരിക്കണം. ഒരു പെരിയൊരു കുഴിയെന്ന് വെച്ചോ, അപ്പൊ ആ കുഴിയിൽ വീഴുന്നതിന് நிறைய சான்சஸ். അതൊരു പ്രോബ്ലത്തിൽ നമ്മൾ വീണാല് ആ പ്രോബ്ലത്തിൽ നിന്ന് എസ്കേപ്പ് ആവുന്നതിന് நிறைய ടൈം എടുப்பாங்க. നമ്മളെ കൂടെ നടക്കുന്നവരെ നമ്മളെ ആ പ്രോബ്ലത്തിൽ കൊണ്ട് വീഴ്ത്തதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுதான் ഈ விருச்சிகம் ராசியோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. ஃபேமிலிக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்ப ഈ விருச்சிகம் ராசியில் இருக்கிறவருக்கு வந்து லைஃப்ல ஃபுல்லா 8ന്റെ പണി தான் வந்துட்டே இருக்கும். யாராவது கொண்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாம், ரிலேட்டிவ்ஸ் ஆவாம், 8ന്റെ பணி நமக்கு தந்துட்டே இருக்கும். ஓகேவா? அதுதான் விருச்சிக ராசியோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. இந்த சிம்பிள் வந்துட்டு டேளம். டேள தான் சிம்பிள். நமக்கு டேளம்னு தெரியலையா? அப்ப நம்ம உடம்புல கடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது விட மாட்டேன். அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு. அப்ப அதுவும் ഇതിന്റെ ഒരു സ്പെഷ്യാലിറ്റി தான். அப்ப கொஞ்சம் மெயின் அப்படின்னா നമ്മുടെ രാശിചക്രം ഇത് பார்த்துதான் நமக்கு கரெக்டான சொல்யூஷன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, அப்ப தேங்க்யூ.